வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்வப்பிரியாஸ் கிச்சன். கோபி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தேன். சுடு தண்ணியில் வெறும் காலிஃப்ளவர் மட்டும் போடாமல் நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா சுத்தமாக நமக்கு காலிஃப்ளவர் கிடைக்கும். அதனால் நான் அப்படி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பவுலில் 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே ஒரு பிஞ்ச் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா காலிஃப்ளவரில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே நல்லா படுற அளவுக்கு நல்லா போட்டுருங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக எண்ணெயில் ஒவ்வொன்றா போடுங்க. கையில் எண்ணெய் படாத அளவுக்கு பார்த்து பத்திரமா போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகணும், அதனால் கம்மி பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு. கலராகவும் நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் போடும்போது நல்லா பபிள்ஸ் வந்துருக்கும் பாருங்கள். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வராது எண்ணெயில். அப்படி பார்த்தீங்கனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. நான் எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கோபி ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ கோபி ரைஸ் செஞ்சுக்கலாம். நான் கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ் மேலே. கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் இதில் போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டுடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 பீன்ஸ் இருக்கும், அதையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். குடமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் முட்டைக்கோஸ் வந்து இந்த கப் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே பச்சையாக போட்டதுனால ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. நான் போட்ட காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயில் பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை நம்ம போட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து காலிஃப்ளவரையும். இப்போ இது கூட டொமேட்டோ கேச்சப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாதம் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிராக வடித்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் போட்டு இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கோபி ரைஸ் வந்து ஒரு 3 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். 4 பேர் கூட சாப்பிடலாம், ஆனால் 3 பேர் ஃபுல்லாக சாப்பிடலாம். நான் இன்னும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலை. இது கூட உப்பு மிளகாய் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் காலிஃப்ளவர் பொரிக்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் உப்பே போடலை. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன். நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரைஸோட. ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க ரைஸை. ஏன்னா நம்ம மிளகாய் பொடி போட்டிருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசனெல்லாம் போகணும் இல்லையா. அதனால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா போதும். மிளகாய் பொடியோட ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும்.
5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. நம்ம போட்ட மசாலாவோட ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை மேலே கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கோபி ரைஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்லப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.